ஒரு கட்டுமான மேஸ்திரியின் வசம் சோம்பலின் வடிவமான 10 பணியாளர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்களிடம் அந்த பெரிய எஃகு ஆலையின் அருகில் 10 அடி ஆழமுள்ள 10 குழிகள் வெட்டும் பணியை அந்த மேஸ்திரி செய்விக்க வேண்டும். மதியத்திற்குள் அந்த பணியை வாங்க வேண்டும். அந்த சோம்பேறி தொழிலாளர்களோ அங்கும் இங்கும் குடிவெட்டச் சொன்னபோது எரிச்சல் அடைந்தனர். சிலருக்கு அவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்வதற்கும் வாங்குகிற சம்பளத்திற்கு ஊழியம் செய்வதற்கும் கூட சிரமம். அவர்களிடம் 9 குழிகளை வெட்டச் செய்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. அவர்களுக்கு ஏன் இப்படி குழி வெட்டச் சொல்கிறார்கள் என்று புரியவில்லை. இனிமேல் என்ன சொன்னாலும் குழி வெட்டப் போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டு அவர்கள் பணியிலிருந்து செல்ல முடிவெடுத்த போது அந்த மேஸ்திரி அவர்களிடம் சென்று ஏதோ சொன்னார். உடனே அவர்கள் தங்கள் எரிச்சல், களைப்பு எல்லாவற்றையும் உதறி எறிந்துவிட்டு பணிக்கு திரும்பினர். அவர்கள் அவ்வாறு பணிக்கு மறுபடியும் திரும்பும் அளவு அந்த மேஸ்திரி என்ன சொல்லியிருப்பார் என்ற கேள்வி நமக்கு எழும். அவர்களிடம் அவர்கள் குடியிருப்புக்கு நீர் தருகிற குழாயின் உடைந்த பகுதியை இணைப்பதற்காக அந்த குழியை வெட்டுவதாக சொன்னார். உடனே அவர்கள் துள்ளி குதித்து கொண்டு பணிக்கு திரும்பினர். தன்னுடைய சுயநலம் அடங்கியிருக்கிறது என்றால் மட்டுமே மக்கள் உழைக்க தயாராக இருக்கிறார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எதற்காக பணியாற்றுகிறோம் என்பது தெரிந்தால்தான் பணியாற்றும் ஆர்வம் மக்களுக்கு இருக்கிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பலர் கிஞ்சித்தும் தங்கள் நலம் சாராதவற்றில் அக்கறை செலுத்துவதில்லை என்பதே உண்மை. எதை செய்தாலும் இதில் எனக்கென்ன நன்மை இருக்கிறது என்றே சாமானியர்கள் எண்ணுகிறோம். நம்மை கொண்டே நாம் உலகை பற்றிய கருத்தை முன்வைக்கிறோம். ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிற எல்லோரையும் மைய பணியோடு இணைப்பது அவசியம். உதாரணமாக ஓட்டுநர்களை கூட அவர்கள் பணியின் முக்கியத்துவம் குறித்தும் குறித்த நேரத்தில் பொருட்களை எடுத்துச் செல்வதன் மூலம் அந்த நிறுவனம் எவ்வாறு பயன்பெறும் என்பது குறித்தும் எடுத்துச் சொல்லி ஒருங்கிணைக்க வேண்டும். நான் செய்கிற பணி எவ்வளவு முக்கியமானது, நானே முதுகெலும்பு என்கிற உணர்வை இராணுவத்தில் ஏற்படுத்துவார்கள். அதனால்தான் சீற்றத்துடன் சிப்பாய்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடுவார்கள். இல்லத்தில் கூட அனைவரும் அமர்ந்து பேசி செலவுகளை கட்டுப்படுத்துவது பற்றிய வரைமுறைகளை வகுக்க வேண்டும். தேவையின்றி விளக்குகளை எரிய விடுவது, நீரை வழிய விடுவது போன்றவற்றை தவிர்ப்பது பற்றி விவாதிக்க வேண்டும். அதிகரித்து வரும் வீட்டுச் செலவின் சுமையை பற்றி குழந்தைகளுக்கு தெரிவிக்க வேண்டும். பெற்றோர்களின் சிரமம் தெரியாமல் வளரும் குழந்தைகளால் எந்த பயனும் இருக்காது. இன்று சில வீடுகளில் அப்படித்தான் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். படிப்பதன் அவசியம் தெரியாமல் படிப்பதும், உடற்பயிற்சியின் உள்ளடக்கம் தெரியாமலேயே மேற்கொள்வதும், எதற்காக சாப்பிடுகிறோம் என்பதே தெரியாமலும் நம் வாழ்வை மேம்போக்கானதாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறது.